ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ नारायणो परो व्यक्तात् अण्डम् अव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. இப்ப பேஜ் நம்பர் 220. சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷः தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். இந்த 4 வருடங்களை படைச்சது நான் தான் படைச்சேன். அப்ப இந்த ஜாதி குழப்பத்துக்கெல்லாம் காரணம் யாரு? பகவான் கிருஷ்ணர். அப்படி தெரியும். அந்த ஜாதிக்குள்ளர ஏற்றத்தாழ்வு கற்பித்தது அற்ப மானிடர்கள். அந்த வர்ணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கும், எப்பொழுது இருக்கும், எப்பொழுது இருக்கணும். இது ஒரு கட்டமைப்பு. 4 வர்ணம் இருக்கணும். ஒன்னு புத்தியில இருக்கணும், இன்னொன்னு செல்வத்தில் இருக்கணும், இன்னொன்னு ஹெல்த்ல இருக்கணும். அதனால ஹெல்த், வெல்த், ப்ரொடெக்ஷன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றக்கூடிய 4வது கிளாஸ் 4 இருக்கணும். இது 4மே எப்பவுமே இருந்துன்னு இருக்கும். அதுதான் நவராத்திரியோட விசேஷம். ஓகே. சோ சரஸ்வதி சம்பந்தப்பட்டது பிராமணா, லக்ஷ்மி சம்பந்தப்பட்டது வைஷ்யா. அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இப்ப நம்ம பிரம்மோஸ் அனுப்பிச்சு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் சுகாய் பண்ணிருக்கோம், அர்ஜுனா பண்ணிருக்கோம். இப்ப அந்த இது இருக்குல்ல ரடார், ரடார்ல கீழே மேல படாமையே கீழே 1000 கிலோமீட்டர் போய் அடிக்கிற மாதிரி ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அக்னி 5. இந்த மாதிரி இப்ப சமீபத்தில் என்டையர் சைனா, யுஎஸ் அவன் கூட இல்லாத ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு, ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சத்ரியா, துர்கா, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அதனால அது போல ஜிடிபியில இப்ப நம்ம 7.5 வந்துட்டோம். அப்ப வெல்த்லயே நம்ம குரோத் ஆயிட்டு இருக்கோம். ஓகே. அப்புறம் எஜுகேஷன். இப்ப பிரெயின் கோவாவே இருக்கிறது. பிரெயின்ல நம்மளுடைய பிரெயின்
சிஸ்டம்லாம் வந்து யுஎஸ் சிஸ்டம். உங்களுக்கு அப்புறம் ஒரு டிவி அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். ஆல் சிஸ்டம்ஸ் எல்லாம் பிரெயின் சொந்தக்கார யாருன்னா அது வந்து பாரதியர். இப்ப மெதுவா என்ன ஆயிருக்குன்னா அவனுக்குலாம் அங்க போகிறதுக்கு வேலை இல்லாம மெதுவா நிர்வாகமானது இங்க கொண்டு வந்து செய்யறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறது. இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் சிஸ்டம். இப்ப லேட்டஸ்ட் சிஸ்டம் வந்து 0 to 1. 0 to 1ன்னா அடிப்படையில பாமரனா கஷ்டப்படுற ஒரு ஆளு அவன் எப்படி வந்து லிப்ட் ஆகி மேல வரலாம் அப்படின்ற சிஸ்டம் வந்து இப்போ வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஒரு இது கொடுத்திருக்காரு. 0 to 1 அப்படி ஒண்ணு இருக்கு. அப்ப ஹெல்த் வைஸ், வெல்த் வைஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் துர்கா வைஸ் பாரதம் வந்து குரோத் ஆகிட்டு திருப்பி தான். இது வந்து இந்த 4 வருணமும் லேபர்ஸ் வேணும். லேபர் வந்து யாரு? 4 வருணத்துக்கும் சேர்த்து வேலை செய்யக்கூடிய லீடர்ஸ்க்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர், வேலையாட்கள். இப்ப என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாதிக்காரன் இந்த வேலை செய்யணும் அப்படின்லாம் இப்ப சொல்ல முடியாது. எல்லா தொழிலும் எல்லாரும் செய்ய வேண்டிய இருக்கிறது. ராஜூஸ் ஒரு குரூப் இருக்காங்க ராஜபாளையத்தில், சத்திரிய குரூப். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸ் பார்பர் தொழில் பண்றாங்க. அந்த ஊர்லயே நிறைய வருமானம் வரக்கூடியது எதுன்னா பார்பர் தொழில். அதனால ஏசி போட்டு அந்த ராஜூஸ் வந்து முடிவெட்டின்னு இருக்கான். புரியுறது? இப்ப இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பணத்துக்காக வேண்டி எந்த தொழில வேணா செய்யறான். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா குணத்துக்காக வேண்டி எந்த தொழில வேணா இருக்கலாம். ரெண்டு டிஃபரெண்ட். புரியுதுல? நீ எந்த தொழில இருக்கின்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, எங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல, நீ அதுல என்னவா இருக்கிறன்றதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுறதா? அதுல நம்ம எதுக்காக இந்த 4 வருணமும் படைக்கப்பட்டு அதுக்கான தொழில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவனை வந்து சத்துவ குணம் மேலோங்கி வரணும். இதுதான் பர்பஸ். எப்படி சத்துவ குணம் வந்து நாசத்தோ வித்யத்தே பாவகா, அப்படி கிருஷ்ணர் தெளிவா சொல்றார். இல்லாதது இருக்க முடியாது, இருக்கிறது இல்லாம போக முடியாது. கரெக்ட்? ஓகே. அப்போ என்கிட்ட இல்லாத சத்துவ குணம் எப்படி வர முடியும்? இம்பாசிபிள். புரியுதா? அப்போ சப்போஸ் உனக்கு சத்துவ குணம் இருந்து அது மறந்து கர்ண மகாராஜ மாதிரி தொடர்ந்து இருந்துன்னா ஞாபகப்படுத்தினா கிடைக்கும். புரியுறதா? ரெண்டு ஆஸ்பெக்ட். ஒண்ணு வந்து உன்னுடைய மைண்ட் வந்து சத்துவ குணத்துல ஆக்கப்பட்டது சிருஷ்டில, அதனால நீ சத்துவ குணத்துக்கு வர முடியும். இது நம்பர் 1 லாஜிக். நம்பர் 2, இப்போ பிரமாணம் பார்த்திருப்பீங்க பிருகதாரண்ய. புரியுதா? பியூட்டிஃபுல் மந்திரம், 15வது மந்திரம். ஓகே. சோ 4வது அத்தியாயம் 15வது மந்திரம். 4:1:15. 4:1:14 வந்து தேவர்கள் வந்து 4 வருணத்தை பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல மனிதர்களை வந்து 4 வருணமா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த தேவர்கள் கூட்டத்தை வந்து வர்ணன்ல இருந்து, வர்ணன் தான் பிராமணன், வர்ணன்ல இருந்து அவனுடைய 4 ஜாதி பிரிக்கப்பட்டது. அப்படியே இங்க கீழே வந்து பிராமணன் இருக்கு, பிராமணன்ல இருந்து 4 வருணம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகே. அதனால எல்லாருக்கும் மூத்தவர் இந்த மேல இருக்கிற இது இருக்கு இல்லையா, தேவர்கள், அவர்களும் 4 வருணம் இருக்கு. இந்த கீழே இருக்கிற மனிதர்கள் அவர்களும் 4 வருணம் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த எல்லா குரூப்பும் ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கணும், 5வது குரூப்ல இருக்க முடியாது. இந்த 4 கீழே மேலே இருக்கிற குரூப்புக்கு ஆதாரமா இருக்கிறது யாருன்னா பிரம்மாஜி. அப்போ உன்னுடைய பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா சொல்றது இல்லையா, இந்த பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா ஆக்சுவலி வந்து இவர் இந்த பிரம்மாஜி, கிருஷ்ணா. இந்த இவர் இந்த இரண்ய கர்ப்பா. இரண்ய கர்ப்பா தான் இந்த சிருஷ்டிக்கு காரணமா இருக்கிறவர். அவர் தான் பிதாஜி. மீதி எல்லாம் வந்து அதிலே 14 பிதாஜி இருக்காங்க. அவருக்கு பின்னாடி கீழே வந்து சப் டிவிஷன் கொடுத்திருக்க. அப்ப இதுல இருந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி போனா சாஸ்திரத்துல ஒரு ஆளுகிட்ட இருந்து வந்திருக்கிறது. அதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, வேதம் கற்பித்தது காட்டு மிராண்டித்தனம், மனிதர்கள் கற்பித்தார்களுடைய சாஸ்திரம் என்ன ப்ரூஃப்னா அபேதம் சொல்றது. எல்லா வஸ்து ஒரே வஸ்து, ஈஸ்வர வஸ்து அப்படின்னு.
அப்ப ஈஸ்வரன்ல இருந்து சிருஷ்டி வந்ததுன்னா ஈஸ்வரன்ல ஏற்றத்தாழ்வு கிடையாது. புல்லு கூட ஏற்றத்தாழ்வு கிடையாது, மிருகம் கூட ஏற்றத்தாழ்வு கூடாது. அப்ப இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த வர்ணாசிரம திட்டம் இருக்கிற வரைக்கும் அவன் சம்சாரி ஜீவா. அடுத்த பாயிண்ட், ஏன்னா கர்மத்துக்காக தொகுக்கப்பட்டதுதான் இந்த வர்ணம். இந்த சம்சாரி ஜீவா கர்மத்தில் இருக்கிறதுக்காக 4 வர்ணத்தை கொடுக்கப்பட்டு, அந்த 4 வர்ணத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கர்மம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தா உள்ளவன் தான் கர்மம் பண்ண முடியும். யார் கர்த்தாவோ அவன் தான் கர்மத்தை பண்ணியாகணும். யார் கர்மம் பண்றானோ ஒவ்வொரு கர்மத்துக்கும் பலன் இருக்கு. கர்ம பலன் கொடுக்கும். இதுல கர்ம பலன் இருக்க, அது அனித்தியம். புரியுதா? இந்த ஆர்டர் புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த கர்மால இருக்கிற வரைக்கும் தேவர்களுக்கு அந்த மனிதர்கள் பசு. எது மாதிரி? இப்ப அதுல படிச்சுங்களே, நம்ம வீட்டுல நாய், பூனை, கோழி, குதிரை எல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம். இப்ப என்ன வளர்த்துட்டு இருக்கோம்? செல்போனு, ஐபாடு, அப்புறம் வீடியோ, ஆடியோ எல்லாம் உயிரற்ற ஜீவன்களை வளர்த்துருக்கோம். கேட்டீங்களா? சிடி கேட்டீங்களா இல்லையா? புரியுது? இப்ப கிளாஸ் எடுக்கிறதுலாம் அன்னெசரி. எல்லா விஷயம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. புரியுதா? சும்மா இப்ப நாமக்கே வாசிப்பு கிளாஸ் எடுக்க வேண்டும். அதனால தான் இங்க கிளாஸ் போட்டா ஒருத்த கீழே விளையாடிட்டு இருந்தான் நான் வரும்போது. புரியுதா? ஏன்னா குருஜி கிளாஸ் எடுக்க, இதே அதுதான்டா கிளாஸ். இந்த சீடியில கேட்கிற கிளாஸுக்கும் இப்ப நான் எடுக்கிற கிளாஸுக்கும் வேற வேறன்னு நினைக்கிறான். பேத புத்தி இருக்கு. புரியுது? அவனை விரட்டி மேல அனுப்பிச்சுப்பான். அதுக்குள்ள கிளாஸ் போச்சு. அதாவது 86,400 செகண்ட்ஸ் இருக்கிறது நமக்கு ஒவ்வொரு நாளும். 86,400 செகண்ட்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் பகவான் கிரெடிட் பண்றார். உனக்கு அதுல நீ இப்படி பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் போயிடும், அப்படி பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் போயிடும். கொஞ்சம் ஏமாந்தினா 10 மினிட் போகும், கொஞ்சம் நிறைய ஏமாந்தினா 10 ஹவர்ஸ் போயிடும். வாழ்க்கையை தொலைச்சிடுவேன், வந்த வேலையை விட்டுடுவேன். புரியறதா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ வேலை மெனக்கெட்டு ஏன் இங்க இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போட்டது அப்படின்னா 2 பர்பஸ்க்காக. ஒன்னு ரிலேட்டிவ் சப்ஜெக்ட், செகண்ட் இந்த சப்ஜெக்ட்ல ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது கேளு மகனே. இப்ப எடுத்துன்றதுலாம் சும்மா இந்த ரீபெயிண்ட் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது. அதனால சிடி கேட்கறதுனா அப்ப நான் வர வேண்டாம், அப்படி இல்லை. இப்ப ட்ரெண்டே மாத்தணும். இப்ப ஓகே, கிளாஸ் எங்க கேட்கறதோ அந்த காந்தம் எப்படி அந்த இரும்பெல்லாம் இழுத்துட்டு போகுமோ, புரியுதா? காந்தத்துக்கு ஒரு சக்தி உண்டு. இரும்புக்கு என்ன இருக்கிறது? அப்படியே இருக்கும், அது நகராது. ஆனா காந்தம் எங்க இருக்கிறதோ அங்க இழுக்கும். புரியுதா? அந்த மாதிரி எங்கெல்லாம் கிளாஸ் இருக்காங்களோ, யாரோ ஒருத்தர் 2 பேர் கிளாஸ் கேட்டுங்களா, அங்க போய் இப்படி கேட்டு அங்க எவ்வளவு ஊர் வம்பு பேசுறான்னு வச்சுக்கோ, டக்குன்னு வெளியில வந்து இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுவான். பர்சனலா ஊர் வம்பு பேசுற இடத்துல ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டே இருப்பான். யாரு யாரு உனக்கு அது முக்கியம், யாருன்னு கேட்கறியா? அது முக்கியம். தன்னை மறந்து கேட்பான். யாரு? அவனா? இருக்கு எனக்கு ஒப்பம் அவன. அதுல என்ன சப்ஜெக்ட் இருக்குடா, அதை கண்டுபிடி. அதை கேட்காம ஆளு இன்னத்துக்கு பர்சனல். இது ஜெனரல் மனுஷனுடைய ஹியூமன் ஹேபிட். பர்சனாலிட்டி ஓரியன்டல் ப்ரோக்ராம், பம்பு ஓரியன்டல் ப்ரோக்ராம். ஓகே, அதனால அதுல இருக்கிற கருத்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஃபர்ஸ்ட் லெவல்லே இருக்கும் நம்ம. ஓகே, பர்சன்ல இருந்து இன்சிடென்ட்டுக்கு, இன்சிடென்ட்ல இருந்து கான்செப்டுக்கு போனோம், அதனுடைய தாற்பயத்துக்கு போனோம். என்ன பேசினாலும் இப்ப நம்மளுடைய புத்தி எப்படி ட்ரெயின்ட் ஆயிருக்கணும்னா, அப்படியே நேர கான்செப்டுக்கு போயிடும். அதனுடைய தாற்பயம் என்ன, ஐடியாஸ் என்ன, அதுல இருந்து நம்ம கேட்ச் பண்ணணும். அப்படி பண்ணிட்டோம்னா லைஃப் வெரி ஷார்ட், வெரி ஷார்ட். நேற்று 2 பேர் ரொம்ப முக்கியமான டாப் பர்சன் 2 பேர் வந்தாங்க கோயில்ல பாக்கிறதுக்கு. அங்கேருந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க.
நேரம் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே, பணம் செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. கார்ல வந்திருக்காங்க. வந்து பேசுறான். 2 நிமிஷத்துல பேசுறது அவனுக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. என்னமோ பேசுறேன். நானே கேட்டு கேட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணணும் அப்படி கேட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே தெரியல. நாட் ஆர்டினரி பர்சன், IAS. புரியுதா? மெத்த படித்தவர்கள். ஆனா சப்ஜெக்ட் என்ன அப்படின்றத ஒருத்தர் கிட்ட போகும்போது என்ன சப்ஜெக்ட், என்ன பேசணும், அதுல என்ன கருத்து இருக்கிறது, கன்க்ளூஷன் என்ன, இந்த கன்க்ளூஷன் பண்றதுக்கு தெரியல, பிளான் பண்றது தெரியல, எது வேணும் வேண்டான்றது தெரியல. ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா, எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேண்டாம் இது சொல்ல தெரியாது. 90% பீப்புளுக்கு எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேண்டான்னு தெரியும். இது ஒரு பேத்தட்டிக்கான ஒரு விஷயம். அப்படியே மொத்தத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால இங்க பகவான் என்ன சொல்றாருன்னா, 4 வருணத்தை நான் படைச்சேன். எதுக்கு படைச்சேன்னா, அவன் தன்னுடைய நிலைமையை மறந்துட்டான். அகம் ஆத்ம சைத்தன்யம். ஒரிஜினலா நான் யாருன்னு தெரியல. நான் யார், நான் யார், நான் யார் தெரியுமா அப்படி பாட்டு இருக்கு. அதனால அந்த நான் யாருன்றது தெரியும். புரியுதா? இந்த நான் யாருன்னு தெரியாம அலகழிக்கிறவனுக்காக வகுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட திட்டம் இந்த 4 வர்ண ஆசிரம திட்டம். இன்னொன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மனு கொடுத்தாரா, இது வர்ணாசிரமம் எங்க வந்தது, அதுக்கெல்லாம் பிருகதாரண்ய உபநிஷத்து பிரமாணம். ஏன்னா மனுஸ்மிருதி, மனுஸ்மிருதி கீதையே கிருஷ்ணர் சொன்னாலும் கூட அது ஸ்மிருதி, அது அத்தாரிட்டி கிடையாது. எது அத்தாரிட்டி? ஸ்ருதி அத்தாரிட்டி. ஸ்ருதி அத்தாரிட்டி. ஓகே, ஸ்ருதியை ஒத்துருவான், ஸ்மிருதி தான் இம்பார்ட்டன்ட் சொல்லுவான். புரியுதா? அதுல ரூடியா செய்யக்கூடிய தப்பு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, பிராமின்ஸ் நான் பிராமின்ஸ் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, பிராமின்ஸ் சூத்ரான்றான். நடுவுல ஒரு 2 குரூப் இருக்க, அவனை விட்டுறதோ விட்டுறான். மொத்தத்துக்கு 4 குரூப் ஒரே குரூப், அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. இங்க இருக்குங்க முதல்ல 4 குரூப் ஒரே குரூப் தான். நம்ம வீட்டிலே 4 குரூப் இருக்கும். 4 குணத்தோட இருக்கும். தமஸ் பிரதானமா இருந்தா சூத்ரா, புரியுதா, டல் பர்சன். ரஜஸ் பிரதானமா இருந்து அதுல செல்பிஷா இருந்து தான் மாத்திரம் இருந்து அதுக்குள்ள இருந்தா அதுக்கு பேர் வைஷ்யா. கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி சொசைட்டில வேலை செய்யணும். இப்ப ஒரு குரூப் வந்திருக்காங்க சென்னையில இருந்து. இந்த குரூப் என்ன பண்றது, அவங்க வீடு வாசல் குட்டி குழந்தை அதை பார்த்து நினைக்காம ஊருக்காக கோயில் கட்டணும், சமுதாயத்துக்காக உழைக்கணும் அப்படி சொல்லிட்டு நேரத்தை கொடுத்து செலவழிக்கிறாங்க. இப்ப கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. கும்பாபிஷேகம் பண்ணா சும்மாவா, நிறைய பேர் போய் பார்க்கணும். அந்த பிரிண்டிங் இருக்குல்ல, இப்ப பத்திரிக்கை போட்டிருக்காங்க, இந்த பத்திரிக்கைக்கே ஒரு 10 தடவை நடக்கணும். இக்கு விட்டுடுவான், ஆ விட்டுடுவான். அப்புறம் நம்ம என்ன சொன்னோமோ போங்க சார் போட்டு கொடுக்கறேன்னு சொல்லுவான், அப்புறம் மாத்தி போட்டுருவான். இதுக்கு மெனக்கடணும். புரியுதா? இதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கு. புரியுதா? அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம வீட்டு பத்திரிகை அடிப்போம், அது ரஜஸ் பிரதான தமஸ். கோயில் பத்திரிகை அடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம், ரஜஸ் பிரதான சத்துவம். இது புரியுது உங்களுக்கு? இப்ப மற்றவங்களை பத்தி யோசிக்கிறது, மற்றவங்களுக்காக உழைக்கிறது, அதெல்லாம் சத்திரியனுடைய தர்மம். ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் விட்டுட்டு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், மன்னிக்கிற சுபாவம், எளிமையா இருக்கிறது, இதெல்லாம் பிராமணனுடைய விஷயம். புரியுதா? அப்போ ஒரே ஆளே 4 வர்ணத்துல டிராவல் பண்ணலாம். இல்ல இந்த குணத்தை மாத்தி 4 வர்ணத்துல கர்மத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கர்மத்தில இருந்து உன்னை லிப்ட் பண்ணி மேல வரணும். எதுக்கு வரணும்? சத்துவ குணத்துக்கு வரணும் அப்படின்றத சொல்லி முடிச்சோம். இது இன்டர்வல். ஓகே, இப்போ இனிமே வர்றது கிளைமாக்ஸ் சீன். ஓகே, அந்த கிளைமாக்ஸ் சீன்ல
ஓகே. ஒய்ஃப வந்து இழுத்துட்டு போவான், அம்மாவை கட்டி போட்டுருவான், இந்த ஹீரோ வந்து கையில இழுத்துட்டு போவான். இப்ப யார் இந்த 3 பேரை சேர்த்து வைக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி சொல்ல போறார். இங்க ஆச்சாரியார் என்ன சொல்ல போறாரு? இத நம்ம நேற்றுக்கு பார்த்ததனுடைய கண்டினியூட்டி நம்ம கடைசியா பார்த்தோம். பேஜ் நம்பர் 222. ஹந்ததர்ஹி சாதுர்வர்ண்ய சர்க்காதேஹே கர்மணஹ கர்த்ருத்வாத் தத்பலேன யுஜ்யசே அதோ நத்வம் நித்யமுக்தோ நித்யேஸ்வரஹ இதி உச்யதே. யத்யபி மாயா சம்வ்யவஹாரேன தஸ்ய கர்மணஹ கர்த்தாரம் அபி சந்தம் மாம் பரமார்த்தோ வித்தி அகர்த்தாரம் அதயேவ அவ்யயம் அசம்சாரினம் ச மாம் வித்தி. இப்போ கர்ம பண்ணினா சம்சாரி, கர்ம பண்ணிண்டே அசம்சாரியா இருக்க முடியும். அதுதான் இங்க டீச் பண்ற. இங்க பாரு, நீ என்ன கர்ம பண்றன்றது முக்கியம் இல்லை, அந்த கர்மத்துல சத்துவத்துல வந்திருக்கியான்னு பாரு. சத்துவத்துல வந்த பிறகு சாஸ்திரம் சொல்றது புரியறதா பாரு. பண்ணிட்டேன்னா நீ ஆத்ம தத்துவம் அறிஞ்சிட்டேன்னா நீ வந்து குருக்ஷேத்திரத்துல சண்டை போட்டுண்டு ஞானியா இருக்க முடியும். இது எவ்வளவு ரெலவெண்டா இருக்கு நமக்கு. ஓகே, நம்ம வந்து இப்ப கர்மத்துல இருக்கோம், எந்த கர்மம் வேணா பண்ணலாம். நீ புரியலாம், அந்த கர்மத்துல இருந்துட்டே சத்துவத்து போறதுக்காக கர்த்தாவா இருக்கலாம். கர்த்தாவா போய் சத்துவத்துக்கு போன பிறகு அந்த கர்த்தா தான் சம்சாரம்னு உனக்கு புரியும். உலகம் அநீத்தியன்றது புரியும். உலகம் வந்து இம்பர்மனன்ஸ் எப்ப புரியும்? சத்துவத்துக்கு வந்த பிறகுதான் புரியும். ரஜஸ்தமஸ்ல பிரதானமா இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் வந்து சத்தியமா தெரியும், மற்றவங்களுடைய குணாதிசயங்களா சத்தியமா தெரியும், எல்லாமே சத்தியமா தெரியும், ஜகத்து வந்து சத்தியமா இருக்கும். அப்போ இந்த சத்துவ ரஜஸ்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எப்படி தெரியும்னா, சாஸ்திரம் சொன்னாலும் கூட அது எப்படி தெரியும்னா ஜெகன் சத்தியம் ஆத்மா மித்யா அப்படின்னு தெரிஞ்சுப்பான். சாஸ்திரம் படிச்சா கூட, சாஸ்திரம் படிச்சு ரஜஸ்தமஸ்ல இருக்கிற வரைக்கும் ஜெகன் சத்தியம் ஆத்மா மித்யா அப்படின்னு டக்குன்னு புரிஞ்சுப்பான். ஏன்னா எத்தனை தடவை சொன்னாலும் மித்யாவில் தான் நமக்கு வந்து பெருசா பெருசா இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். மித்யானா ரொம்ப நீ வந்து அலட்டிக்காத, அது ஒரு பெருசா இது பண்ணிக்காத சொல்றோம் இல்லையா, அதை வந்து ஆத்மால போட்டுருவான். எது வந்து மித்யான் ஜெகத்து கொடுக்குறோம் அதை வந்து சத்தியமா பிடிச்சுப்பான். மை ப்ராப்ளம்ஸ், மை ரிலேஷன்ஸ், மை சிச்சுவேஷன்ஸ், மை லைஃப், எவ்ரிதிங் சத்யா எக்ஸிஸ்டன்ஸ். ஆத்மா நான் எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்ட்? இது நம்மளோட சொந்த அனுபவம். இப்ப இந்த சொந்த அனுபவத்தை எடுத்துக்கிறதா சாஸ்திரம் சொல்றதா எடுத்துக்கிறதா, அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. புரியுதா? அதனால பகவான் வந்து உன் வழியிலேயே சொல்றேன் நான் சொல்லி சாத்துர்வர்ணியம் பண்ணி அதுல உனக்கு பிராமண இதுவா போய் சத்துவத்துக்கு வரலான்னு நினைக்கிற. அதனால கிளாஸ் வந்து உட்காந்து கேட்டுடலாம், அதுக்கப்புறம் நீ வந்து அப்படியே ஞானியாய் நிஷ்டை ஆகிடலாம். இவன் இருக்கான சிரவணத்துக்கு கூட வரல, நிஷ்டைக்கு டைரக்டா போறதுக்கு ட்ரை பண்றான். ஏன்னா எல்லாமே டாப் லெவல்ல போய் போய் பழக்கம். புரியுதா? சொர்க்கனா சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துட்டான். இப்ப புரியுதுல? கைலாயம் கைலாயம் போயிட்டு வந்துட்டான், முக்திநாதன் முக்திநாத்துக்கு போயிட்டு வந்துட்டான். எல்லாமே டாப் லெவல்ல போயிட்டு 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 வந்துட்டான். எது அடையணும் சொல்லு, நான் அடைச்சுடுறேன். அந்த மாதிரி நிஷ்டை, உடனே நிஷ்டை சிரவணம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. கடைசி பைனலா இது இப்படி கேட்கிறான். உனக்கு வந்து கர்மயோகத்திலே தகராறு முன்னாடி கேட்கிறார்,
சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அப்படிதான் 2வது அத்தியாயம் வாய் கூட வளரல. உடனே அந்த ஸ்தித பிரஜன் எப்படி இருப்பா சொல்லுங்க. இவர் சொன்னா இவர் தெரிஞ்சிடும் பாரு இவருக்கு. அதுல இருந்து அவன் ஐடியா என்ன புரியுது இல்ல, சும்மா ஏன் வளவலன்னு பேசுற, நிஷ்டை ஃபைனல் இது சொல்லு, அங்க போயிடுறேன் நானு. டிஃபிகல்ட் புரியுதா? அதனால தேக அபிமானம் ஒண்ணு இருக்க, இந்த சரீர அபிமானம் இருக்கிறது, தாதாத்மியம் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு, வீடு குட்டி குழந்தை வீடு பத்திரம் உனக்கு சத்தியமா இருக்கு. எப்ப உனக்கு டாக்குமெண்ட் சத்தியமா இருக்கோ அது வரைக்கும் ஜெகன் சத்தியம், ஆத்மா மித்யா. நீங்க போகும்போது உங்களுடைய பத்திரம் கித்திரம் ஏதாவது சப்போஸ் இருந்ததுன்னா இந்தாங்க சமயம் ஒண்ணு தேவையில்லை அப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஓ வெரி குட். முடியுமா? முன்னெல்லாம் கொஞ்சம் நகை கேட்டீங்க, இப்ப மொத்தம் பத்திரமே கேட்க. நீ என்னைக்கு உன்னுடைய பத்திரம் கித்திரம் எல்லாம் இருக்க, டாக்குமெண்ட் எல்லாம் அதெல்லாம் மித்யான்னு நினைக்கிறையோ அப்பதான் இந்த உலகம் மித்யானு அர்த்தம். அது வரைக்கும் இந்த உலகம் சத்தியம் சத்தியம் சத்தியம், நான் சத்தியம். அத்வைத சத்தியம் அத்வைத சத்தியம் அத்வைத சத்தியம். திருவிடை முருகன் உள்ள போவான், அவனுக்கு கற்பூர ஆரத்தி கிடைக்கல. ஏன் நான் மாத்திரம் இழிச்ச வேண்டாம் சொன்னீங்க? இப்பதானே அத்வைத சத்தியம் சொல்லிட்டு உள்ள வந்த, சும்மா அந்த வாசப்படி தாண்டும் போது அது சொல்லணும், அத்வைத சத்தியம் அத்வைத சத்தியம். நம்ம இங்க இது இருக்க ரெட் ஹில்ஸ், அங்க ஒரு பையன், ஒரு நம்ம பையன் இருக்கான், அவனுக்கு குழந்தை பிறந்தது. என்னடா குழந்தை பேரு? தத்துவமசி. தத்துவமசியா? உன்னை எத்தனை தடவை கிளாஸுக்கு கேட்டு கூப்பிட்டு இருக்கேன், ஒரு தடவை நீ வந்தது இல்ல. புரியல? அதுல ஒரு அட்ராக்டிவ் இருக்கு அவனுக்கு, அது சத்தியத்துல ஒரு அட்ராக்டிவ் இருக்கு. ஆனா நான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் சத்தியம் வச்சிருக்காங்க. சாஸ்திரம் சொல்றமே இதெல்லாம் போட்டு எத்தனை கிளாஸ் கேட்டாலும் அது மித்யாவே புரிஞ்சுக்கிறான். மித்யாவை கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கான். இது உதவாது நமக்கு. இப்ப டெம்பரரியா உதவுற விஷயத்துல பேருப்போம் அப்படின்னு. அதனால இவரை இப்ப டேர்ன் பண்றாரு. ஒரே அடுத்த ஸ்லோகத்துக்கு கூட போயிடலாம். அவருக்கு இந்த இவர் இருக்காரு வியாசாச்சாரியாரு எழுதினவரு, அவர் தானே இதுல கர்த்தா அவரு. ஓகே, அவர் பாவம் சிவனை எழுதியிருக்காரு. பிள்ளையார் இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல, பிள்ளையார் கர்த்தா கிடையாது, வியாசாச்சாரியர் தான் கர்த்தா. இந்த கர்த்தாரம் கர்த்தாரம் அப்படி அகர்த்தாரம் மாம் வித்தி அவ்யயம் அப்படி சொல்றாருல, அது அடுத்த ஸ்லோகத்தில் கொண்டு போலாம்ல. இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மயா சிஸ்டம் இருக்கு. நீங்க யோசிச்சு புரியுது உங்களுக்கு? இந்த மயா சிஸ்டம் வரைக்கும் கர்மத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு நமக்கு மறந்து போயிடும், இந்த ஸ்லோகம் மறந்து போயிடும். புரியுதா? இதோட மறந்து போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஆண்டனா அப்படி திருப்பி அந்த பக்கம் போயிடலாம். புரியுதா? ஒரே ஸ்லோகத்தில் வச்சிருக்காரு. முன்னாடி சொன்னதை 2வது வரி டிஸ்மிஸ் பண்றோம். இதெல்லாம் நீங்க அப்படி சும்மா இப்படி நிறைய செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்றீங்களே, ஒரு 10,000 செகண்ட்ஸ் வேஸ்ட் பண்றீங்களே, அப்ப இந்த புக்கை வச்சுட்டு இப்படி பார்க்கணும். இப்படி சொல்றாரு, நான் இப்ப விஷுவலைஸ் பண்றது அந்த ஜீவ யாத்திரையெல்லாம் இந்த புக்கு பையிலே வச்சுக்கிறது கீதைய. இப்படி சொல்றாரு, ஏன் இப்படி சொல்றாரு? ஒத்து வராது போல இருக்க. அப்படி நீ எப்படியாவது நினைச்சு நான் விஷுவலைஸ் அப்படி பண்றேனே. வந்தா வேலைக்காரி கிட்ட சண்டை போட்டு இருக்க, வந்திருக்க, அப்புறம் அந்த டாக்ஸுக்கு வந்து தான் கேட்டு இருக்க. ஓகே, வளவளவளன்னு பேசிட்டு கச்சாமச்சன்னு பேசிட்டு. புரியுதா? போதா குறைக்கு அந்த இது மாயா ஜல்வர் போயிட்டுன்னு வச்சுக்கோ. காலையில எவனாவது காலையில போவானா? முகூர்த்த நேரம் அது. ஓகே, பிரம்ம முகூர்த்த நேரம். காலையில போறான், வண்டியை நிறுத்துறா அப்படின்னு. யாரா இவ்வளவு பேர் வேகமா வேகமா போறாங்களா என்ன அப்படி கேட்டேன் நான். சமயம் எல்லாம் சினிமாவுக்கு போறது. சினிமா காலையில எப்படி சினிமா? இந்த தியேட்டர்ல காலையில சினிமா 6 மணிக்கு சினிமா, 6 மணிக்கு காலையில சினிமா. என்னால அன்னைக்கு நீங்க நம்புவீங்களா? அந்த அஞ்சலி படம் மாதிரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நல்லது. அதை மறக்கணும்.
சரி ஒழிஞ்சு போறது, அது எவனோ போறான் போட்டோம் அப்படின்னா என்னால அதை தாங்க முடியல. காலையில போய் வைகரை துயிலெழு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படிலாம் சொன்ன இந்த தமிழ்நாட்டில் 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்களா வாழ்ந்த இந்த திருநாட்டில் காலையில போய் சினிமா பார்க்கறானே. அது வரைக்கும் ஈஸ்வரனுக்கு பிரார்த்தனை பண்ணினேன், அதுல என்ன படம் நான் பார்க்கல. புரியுதுல? சோ அந்த படம் பார்க்கல. சோ என்ன படமோ அது ஓகே, அது போட்டோம். சோ இப்ப அந்த மாதிரி டிஃபிகல்ட். மனுஷன் கல்ல கட்டி நான் குதிச்சு செத்து போயிடுவேன் அப்படின்னு முடிவு பண்றான். அதனால இது நீ காலையில 6 மணிக்கு போய் நீ சினிமா பாக்குறிய, அது எந்த வருணத்துல சேருது? பிராமணவா, சத்திரியனா, வைசியனா, சூத்ரனா? எதுலயுமே வர பஞ்சமா பாதகன், தர்மத்தை விட்டவன், ஆததாய். புரியுறதா? தனக்குத்தானே நெருப்பி வச்சுக்கிட்டவன். புரியுதா? தன்னுடைய மனசை நெருப்பி வச்சுட்டவன். புரியுது இல்ல? அதனால இதெல்லாம் நம்ம தேசத்தில் இருக்கிற சங்கரஹா ஆயிடுத்து, மிக்சிங் ஆயிடுச்சு. அதனால இங்க என்ன சொல்றாரு பாஷ்யத்துல, ஏ கர்த்தரே அப்படி சொன்னா நீ பாபி. ஏ கர்த்தரே சொன்னா நீ பாபி. ஏன்? கர்த்தான்றது புண்ணிய பாபத்தை சேர்ந்தது. சாஸ்திரத்தில் புண்ணியமும் பாபம். புரியுதா? புண்ணியமும் பாபம். ஏன் புண்ணியம் பாபம்? அது நெக்ஸ்ட் ஜென்மாவை நமக்கு கொடுக்கும். Therefore சாஸ்திரத்தை வேதாந்தத்தில் இருக்கும்போது புண்ணியத்தையே எடுக்கணும். புரியுதா? புண்ணிய பாபத்தை எடுக்கணும் டோட்டலா. அப்புறம் சித்து சுத்திக்காக மாத்திரம் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுவும் வந்துட்டோம்னா நம்ம மற்றவங்க தப்பா நினைக்க கூடாது. என் குழந்தை இதெல்லாம் இருக்க டியூட்டி, அது தப்பா போயிடக்கூடாதுன்றதுக்காக, என்னால தப்பா ஆயிடக்கூடாது என்ற காரணத்துக்காக நீ சந்தியாவந்தனம் பண்ணலாம். அது வரைக்கும் நீ புண்ணியத்துக்கு பண்ணக்கூடாது, பாபத்துக்கு பண்ணக்கூடாது, சித்த சுத்திக்கு பண்ணக்கூடாது. அப்படி யார் வந்திருக்கிறானோ அவனுக்கு சிரவணம். சுவாமிஜி நான் அங்க வரலன்னு சொன்ன அர்த்தம் பேக்வர்ட். அது பேக்வர்க் தானே. நீ ஒரு விஷயம் வரலன்னா பேக் ஒர்க் பண்ணணும். ஒரு இந்த இடத்துல வரலன்னு வச்சுக்கோ, அதுக்கு அடுத்து கிட்டக்கு வா, கீழே வா. அப்படியே கீழே இறக்கிடுவீங்கள, நற்பண்புகளை கொண்டு நிறுத்திடுவீங்க. ஆசுரி சம்பத் அது ஒத்துக்க மாட்டான். ஏன்னா இவன் மத்தவனை விட நீதா பிரம்மன், நீதா பிரம்மன், நீதா பிரம்மன் சொல்லி பழக்கமாச்சிருக்க. ஐ எம் த இன்ஃபினிட் பிரம்மன், ஐ எம் த ஃபுல்னஸ், ஐ எம் ஹோல் அப்படிலாம் சொல்லி சொல்லி பழக்கமாயி கொஞ்சம் க்ளோஸா வந்த பிறகு உனக்கு நற்பண்புகளே தகராறு இருக்குடா அப்படின்னு சொல்லும் போது வருது பாரு கோபம். அப்ப எங்களுக்கு பண்பு இல்லையா? அப்ப எனக்கு சொதர்மத்தில் அதர்மத்திலையா இருக்கும்? அப்ப எங்களுக்கு சித்த சுத்தி இல்லையா? யாரா சொன்னது? நான் என்ன சொல்றேன், இது கிருஷ்ணர் சங்கர் இவெல்லாம் பொதுவா சொல்லி விடுறான். உன்னையே உனக்கே அது என்ன குறுகுறுக்கும்? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். இப்ப நடுவுல உனக்கு ஒரு நடுவுல எங்கேயோ தேல விட்டா மாதிரி இருக்கும்னு வச்சுக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவன் கேட்கவே இல்லை, அவன் தமசல் இருக்கான். கொஞ்சம் சத்துவத்தில் கேட்கிறவனுக்கு தான் இதெல்லாம் உருத்தம். இதே புடுங்க. ரஜஸ்ல இருந்தா நம்ம வேற ஒரு இடத்துல உலகத்தில் சுத்திட்டு இருப்பான். இது கிளாஸ் ரூமுக்குள்ளே 3. ஓகே, சத்துவத்தில் இருக்கிறவனுக்கு தான் இந்த பிரச்சனை ஆகும். கிருஷ்ணர் இப்படி சொல்றாரா இல்ல? அப்புறம் நம்ம புக்கு போய் எடுத்து போய் பார்ப்போம் வீட்டுக்கு போய். கிருஷ்ணரே சொல்றாரா இல்ல இவரே அப்படிலாம் டவுட் உள்ளவங்க பார்த்திருக்காங்க. என்ன நானே பார்த்திருக்கேன். இவரே விடுறாரா இல்ல நம்ம போய் பார்ப்போம் சொல்லிட்டு புக்கை படிச்சு எல்லாம் பார்ப்பேன். அப்புறம் பாஷ்யம் பார்த்தா பாஷ்யத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாஷ்ய விளக்கத்தில் கொஞ்சம் இருக்கிறது. அப்புறம் தான் புரிஞ்சுது. ஓகே, பாஷ்யக்காரர் சொல்றாரு, பாஷ்யத்துக்கு இன்னொரு விளக்கம் இருக்க, சரி நாம கூட அதே வச்சுட்ட விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. புரியுதா? ரிலேட்டிவா. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றாரு, ஏ கர்த்தரே சொன்னா அவன் பாபி, யார் ஒருத்தர் கர்த்தாவோ பக்தோவோ அவன் சம்சாரி ஜீவா.
ஓகே, நான் கர்த்தா, நான் போக்தா, நான் செய்கிறேன் அப்படி சொன்னா, நான் அனுபவிக்கிறேன் அப்படி சொன்னா அவ யாரு? சம்சாரி. சம்சாரின்னா புரியுதுல? துக்கி, துயரி, ப்ராப்ளம், ஒரே ப்ராப்ளம் சாமி. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே புடுங்கல், தாங்க முடியல, நொந்து நூலா போயிட்டேன் இப்படிலாம் சொல்றேன். அதுக்கு பேர்லாம் சம்ஸ்கிருதத்துல பேரு சம்சாரின்னு பேர். இனிமே டீசெண்டா பேச தெரியணும். நொந்து போயிட்டேன், நூலா போயிட்டேன், இப்படி போயிட்டேன், என்ன மோசமாயிட்டான், என்ன முதுகுல குத்திட்டான், இப்படிலாம் சொல்றல, அதெல்லாம் சேர்த்து ஒரே வார்த்தையில சம்சாரி அப்படி சொல்லணும். இனிமே டெக்னிக்கலா பேச தெரியணும். புரியுதா? சோ ஆபீஸ்ல இப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், ஏன் வந்து இப்படி சம்சாரி. ஏன் சம்சாரி? உன் சாவிய அவன்கிட்ட கொடுத்துட்ட. புரியுதா? நீ ராஜாடான்னா கூஜாவாயிட்ட. எனி ஃபெலோ வந்து உன்னை வந்து ஒரு போன் கால்ல உன்னை திட்டிட்டு அவன் போன் வச்சுட்டான்னா அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ரிங் ஆகும். ரெக்க கட்டி பறக்குதா என்ன இப்படியா சொல்றேன் படா மண்டு. அவன் சொல்ற போன் அது கூட புரியுது உங்களுக்கு? போன்ல என்ன போன்ல தானே பேசுற, நீ கூட அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடணும். அதனால ராத்திரி 9 மணிக்கு மேல போன் அட்டெண்ட் பண்ணக்கூடாது. முதல்ல வேதாந்தி என்ன பண்ணணும், ராத்திரி 9 மணிக்கு மேல போன் ஆஃப் பண்ணி வச்சிடணும். புரியுதா? அதனால மியூட்டல் வச்சிடணும். எவன் வரா ராத்திரி காலையில் எழுந்து நமக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு, இந்த 4 மணி நேரம் கிளாஸ் எல்லாம் கேட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் போன் பண்ணி, நேற்று போன் பண்ணிய என்ன சொல்லு, மறந்து போச்சுப்பா, நேற்றுக்கே திட்டணும்னு நினைச்சா மறந்து போச்சு. அனித்யம். புரியுதா? சும்மா ஒரு நாள் விட்டீங்கன்னா போறோம், உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாம் ஒரு நாள் விட்டீங்கன்னா போறோம், அதனுடைய வீரியம் போயிடும். அப்படியே அன்னைக்கு அந்த நேரத்திலேயே அந்த சனத்திலேயே தீர்வு எடுக்காத, முடிவு பண்ணாத. அந்த நேரத்திலேயே முடிவு பண்ண பிரச்சனை வரும். அதுவரை மெயில் அனுப்பேன். இதுவரை வந்துட்டா அந்த குட்டி போன்ல குட்டி, அது குட்டி சாத்தான்னு வச்சிருக்கேன். அதுலயே பண்ணி என்ன சொல்றேன், சாட்டா, அதுக்கு பேரா சாட்டாது, குட்டி சாத்தான். உனக்கு வந்து அப்ப முண்டகோபனிஷத்துக்கு படிச்சு டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு உனக்கு சேட் பண்றதுக்கு. சங்கர ஆப்ல இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுனா அதுக்கு டைம் இல்லையா? அவ பண்றதுக்கு முதல்ல செலவு ஒரு மெயில் அனுப்புறாரு. அப்புறம் பேஸ்புக், அது முகம் காணாத எடுத்து எவனும் அட்ரஸ் இல்லாதது, அது எல்லாத்தையும் போடுவான் அது உள்ளார போட்டு. அதுல ஒரு 100 பேர் வந்து தப்பாவும் ரைட்டாவும் பேசுறான்னு வச்சுக்கோ, புலங்காகி இதை வரும் பாரு ஒரு ஆனந்த. அதெல்லாம் பிரம்மானந்தெல்லாம் தோத்து போச்சு. இதெல்லாம் பேஸ்புக், ட்விட்டர் அடுத்தது. இதெல்லாம் சங்கரா காலத்துல இல்ல. அவர் பொழைச்சார். அவர் நான் அப்பெல்லாம் நினைக்கிறேன், அவன் காலத்துல நம்ம பிறந்து தொலைச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்கோம். இது இவ்வளவு ஐட்டத்துல நம்ம மாட்டின்னு இருக்க மாட்டோம். புரியுதா? ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், குருகுலத்துல எல்லாத்தையும் பயன்படுத்திருக்கோம். அத்தனை விஷயத்தையும் பலகீனமான விஷயத்துல பலமா பண்ணிருக்கணும். புரியுதா? இப்ப கேட்டீங்களா முன்னாடி கிளாஸ், பலகீனமா இருந்தா கூட நீ தர்மத்து பக்கம் இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடுவாய். அங்கதான் ஸ்ட்ரென்த் இருக்கு. புரியுதா? நம்ம ஸ்ட்ரென்த் இங்க சொல்றாரு, அந்த தருகி சாதுர்வர்ணியம் சர்க்க ஆகி கிருத்தத்வா ந நித்திய முக்தா ந நித்திய ஈஸ்வரா. இது பூர்வ பட்சி. ஓய் கிருஷ்ணரே, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் நீ சொன்ன மீனிங் என்ன தெரியுமா? யூ ஆர் த சம்சாரி, நித்திய சம்சாரி. புரியுதா? நீ ஒண்ணு அசம்சாரி கிடையாது, நீ முக்தன் கிடையாது. பிகாஸ் நீ சாதுர்வர்ணியத்தை படைச்சு, அது சாதாரண காரியம் கூட இல்ல, நம்ம பண்ற மாதிரி கொஞ்சம் குட்டி காரியம் இல்ல. அது என்டையர் பிரபஞ்சத்துல ஒர்க் பண்றாருன்னா, அடேப்பா எவ்வளவு ஒர்க் பண்ணுவார் அவரு. சிருஷ்டி சிதி லய நீங்க யோசிச்சு பாருங்களேன் இல்லையா, எவ்வளவு ஒர்க். அவ்வளவு ஒர்க் பண்றதுனால நீ வந்து இந்த பிரம்மாண்டமான ஒர்க்ல இருக்கிறதுனால நீ வந்து சம்சாரி, கிருஷ்ணர் சம்சாரி அப்படின்னு பூர்வ பட்சி கேட்கிறான். ஓகே, யாரு ஒருத்தர் வந்து கர்மத்தில் ஈடுபட்டிருக்கானோ அவன் சம்சாரி. கர்மத்தில் ஈடுபட்டிருக்கிறவன் சாதாரணமா ரூடியா சொல்லுவான். ஆனா பகவான் வேற மாதிரி சொல்ல போறார்.
கர்மத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் நான் அசம்சாரி ஈஸ்வரா அப்படின்னு அவரு சொல்ல போறார். ஆனா பொதுவா என்ன, கர்மத்தில் யார் ஈடுபட்டிருக்கானோ அங்க யார் கர்மத்தில் ஈடுபட்டிருக்கானோ அவனுக்கு டென்ஷன் இருக்கும். இந்த வார்த்தை வந்து இன்டர்நேஷனல் வேர்டு, கேள்விப்பட்டிருப்பேல ரெகுலர் நான் யூசேஜில் இருக்கக்கூடிய அது ஒரு வார்த்தை. டென்ஷன் டென்ஷன் என்ன டென்ஷன் பண்ணாத, என்ன டென்ஷன் பண்ணாத. அந்த டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம்சாரி. ஓகே, நீ என்ன பண்ணணும்னா குட்டி டைரி தண்ணி வச்சுக்கோ. ஓகே, இந்த டென்ஷன் டென்ஷன் சொன்னா அகம் சம்சாரி அப்படி போட்டுக்கணும். ஒரு குட்டி எழுத்துல ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வருது பாரு. புரியுதா? உன்னை யாராவது இரிட்டேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, வெறுப்பேத்திட்டான்னு வச்சுக்கோ, அகம் சம்சாரி போட்டுக்கோ. புரியுதா? நீ வந்து மூட் அவுட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, அகம் சம்சாரி. அப்ப எத்தனை தடவை சம்சாரி வந்துருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வைராக்கியம் வரும். எதுல வைராக்கியம் வரும்? இந்த கக்ஷாலிய வைராக்கியம் வந்துடும். இதெல்லாம் அஞ்ஞானிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். தர்ஃபோர் இங்க என்ன சொல்றாரு, அகம் பிரம்மாஸ்மி ஞானம், யூ ஆர் த பிரம்மன், நீ தான் அந்த பூர்ணன். புரியுதா? அப்படி ஞானி செய்யும் கர்மா எப்படிப்பட்டது, அஞ்ஞானி செய்யப்படக்கூடிய கர்மா எப்படிப்பட்டது, சாதகனானிய முமுக்ஷு செய்யக்கூடிய கர்மா எப்படிப்பட்டது. 3 பேர் இருக்காங்க. ஓகே, அஞ்ஞானி, ஞானி, முமுக்ஷு. வாட் அபவுட் விஞ்ஞானின்னு கேட்கக்கூடாது, அவனும் அஞ்ஞானி. புரியுதா? அதனால இந்த இடத்துல ஆத்மன்யேவச்ச சந்துஷ்ட தஸ்ய காரியம் ந வித்யதே. 3வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம். ஆத்மாவிலேயே வஸ்துக்கு இவன் வந்து தெரிஞ்சுட்டுனா செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்லை. நான் தான் அந்த வஸ்துன்னு தெரிஞ்சுட்டா இவனுக்கு செய்யறதுக்கான ஒரு காரியம் இல்லை. 18 என்ன சொல்றாருன்னா, சோ செய்யறதுக்கான பிரயோஜனம் கிடையாது. இவன் கர்மம் பண்றதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? என்ன கான்செப்ட்ல கொண்டு வந்தோம்னா பல பல பிரயோஜனம் இருக்கும். அதை டைலூட் பண்ண மொத்தமா தாற்பயமா சொன்னா கர்மத்துல என்ன பிரயோஜனம்? 3 பிரயோஜனம். வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அது டைலூட் ஃபார்ம். ஓகே, அத கான்செப்ட் ரீதியில சொன்னோம்னா என்ன, புண்ணிய பாப சித்த சுத்தி இவ்வளவுதான் கிடைக்கும் கர்மத்துல. இது 3 அவனுக்கு தேவையில்லை, பிரயோஜனம் இல்லை, நிஷ்பிரயோஜனம். யாருக்கு? ஆத்ம ஞானிக்கு. புரியுதா? அதனால அவனுக்கு தேவையில்லை. ஓகே, சப்போஸ் அஜ்ஞானி முமுக்ஷுவா இருந்தா என்ன பண்ணணும்? அசக்தோஹய சரண் கர்ம பரமாப்னோதி புருஷா. நீ என்ன பண்ணணும்? ஞானி மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது. நீ வந்து பற்றற்று நிஷ்காமியமாக ஈஸ்வர சிந்தனையோட செய்யணும். ஈஸ்வர சிந்தனையோட பற்றற்று நிஷ்காமியமாக செய்யணும். இது ஒண்ணு இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஓகே, அதனால ஞான யோகத்தினுடைய மூலமா பரபிரம்ம ஸ்திதியை அவன் அடைகிறான். இந்த மாதிரி சித்த சுத்தி அடைஞ்ச பிறகு பரபிரம்மத்தை கர்ம நைவ சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயா லோகசங்கிரகமே வாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. சுவாமி, நான் வந்து இப்ப ஞானி, நான் கர்மம் பண்ணணுமா வேண்டாமா? கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கர்மம் பண்ணு, கர்மம் பண்ணு, கர்மம் பண்ணாம இருக்காத, பண்ணு, சும்மா இருக்காத. எஸ்பெஷலி கிரகஸ்தனா இருந்தா கர்மம் பண்ணிட்டே இருக்கு. இப்பதான் சொன்னீங்க, புரியுது? இப்ப அர்ஜுனனுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கும். முன்னியும் பேசுற மாதிரி இருக்கு. இப்படி போடுறாரு, அதுக்கப்புறம் இப்படி போடுறாரு. புரியுதா? நிஜமாவே அந்த ஆத்மா அனாத்மான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது புரியல, கீதா புரியவே புரியாது. அதுதான் உபநிஷத். இப்ப புரியுதா உங்களுக்கு? அங்க டக்குன்னு மாத்திட்டோம் லெவல்ல. அந்த 10ல இருந்த பகவத்கீதைய கொண்டு போய் 12ல 10, 11, 12ல தள்ளிட்டோம். திருப்பி ஒரு தடவை நீ உபநிஷத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பகவத்கீதைக்கு போனீங்கன்னா 2வது அத்தியாயம் கொஞ்சம் புரியற மாதிரி இருக்கும். 3வது அத்தியாயத்துல கன்ஃபியூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். 4வது அத்தியாயம் கிளியரா இருக்கும்.
ஓ ஞான கர்ம சந்நியாச. ஞானத்தினால கர்மத்தை துறக்கணும். ஞானத்தினால கர்மத்தை துறக்கணும்னா இன்ஆக்ஷன் கிடையாது, ஆக்ஷனோட இன்ஆக்ஷன். அது வந்து ஆக்ஷன் இருக்கும், ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இன்ஆக்ஷன், நோ ஆக்ஷன். அவனுக்கு ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகாது. எப்படி அஃபெக்ட் ஆகாது? அந்த கர்ம பலன் கொடுக்கிறது இல்ல, அதுல வந்து அவனுக்கு கவலையா இருக்காது, பாதிக்கப்பட மாட்டான், எதனாலையும் பாதிக்கப்பட மாட்டான். ஹர்ட் கில்ட் இருக்கு இல்லையா, அது போயிடும். இவனால ஹர்ட்டும் பண்ண முடியாது, கில்ட்டும் ஆங்கிக்க முடியாது. கொஞ்சம் நீ அப்படி விஷுவலைஸ் பண்ணணும். இல்ல அந்த இதுல சினிமா எல்லாம் பாக்குறல, அப்படியே விஷுவலைஸ் பண்ணிட்டே போவான், அப்புறம் தொப்பு கொட்டின்னு கீழே வந்துருவாள் பாத்துருக்கல. அது மாதிரி விஷுவலைஸ் பண்ண. நான் இப்ப சப்போஸ் ஞானி ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படி பண்ணாதான், ஓ எவனா திட்டினா எனக்கு ஒன்னும் உரைக்காது. இந்த நாய்க்குட்டி இருக்கு, அதை இப்படி காதை பிடிச்சு தூக்குவான் பாத்திருக்கீங்க. அது கத்தினா சொர்ணம் உள்ளது, கத்தலன்னு வச்சுக்கோ, சொர்ண கட்ட நாய் இப்படிலாம் திட்டுவான். எவனாவது நம்மளை திட்டினா நமக்கு உடனே சொரணையா ரியாக்ஷன் பண்ணோம், அதுதான் சொரணை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இந்த வேதாந்தத்துக்கு சொரண சூடு எல்லாம் இருக்க கூடாது. ஏன் இது எந்த தொழிலுக்கு வருமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். புரியுதா? இதுக்கு தேவையில்லைன்னு, அதெல்லாம் டைம் வேஸ்ட். ஓகே, அந்த இடத்தெல்லாம் மைண்ட் பாதிக்கிற இடத்தெல்லாம் டைம் வேஸ்ட். குழி தோண்டி பதைக்கிற நீ நேரத்தை, அப்ப நீ வந்து ஜென்மத்தை தள்ளி போடுற. புரியுதா? இந்த இருக்கிற ஜென்மத்துக்குள்ளே நான் வந்து இதை புரியறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அவன் சூடு சொரணை இருக்க எவனோ திட்டினது வந்து அது மலையை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி சொல்றது, அது அதை போய் சொல்லிட்டு இருப்பிய நீ. அவனு சொல்ற கூடாது, திட்டுறவனு பார்த்து மலையை பார்த்து நாய் குறைக்கிறதுன்னா திருப்பி யுத்தம் பெருசு. அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் நம்ம க்ளோஸ் ரிலேஷன், அவங்க திட்டுறது போது நம்ம வந்து துக்கப்படுற மாதிரி நடிக்கணும். இப்ப புரியுது இல்ல? நிஜமாக்கிடக்கூடாது, அதை சத்தியமாக்கிடக்கூடாது. ஏன் நடிக்கிறோம்னா அப்பதான் அவனுக்கு வந்து சந்தோஷமாயிடும். புரியுதா? ஆப்போசிட் பார்ட்டிக்கு சந்தோஷமாயி அவன் என்ன பண்ணுவான்னா அதுல ஜாலியா இருப்பான். அவன் வந்து நரகத்துக்கு போயிடுவான், நம்ம வந்து சொர்க்கத்துக்கோ இல்ல அதை தாண்டி முக்திக்கோ போயிடுவான். புரியுது? புரியுதுல? இது ஒரு நாக்கு. புரியுதுல? எவனும் நம்மள அஃபெக்ட் ஆகாம பாத்துக்குவான். பிகாஸ் நான் ஆத்மஸ்வரூபம், நான் அனாத்மஸ்வரூபம் இல்ல. அனாத்மஸ்வரூபம் எப்பவுமே வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதை மாத்த சொல்லல. கர்ம ஸ்வரூபம் இருக்க, பாடி மைண்ட் இது இருக்க, எப்பயுமே வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்ப என்னத்தை சொல்ல வரீங்க சுவாமி? இங்க என்ன சொல்ல வரீங்க? கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கிறத கன்ஃபியூஸ் பண்ணல. போய் அந்த கர்ம ஸ்வரூபமா இருக்கிறத நான் கர்த்தான் நீ ரெகக்னைஸ் பண்ற பாரு, அங்கதான் தப்பு பண்ற. கர்மத்தை இங்க வந்து யாருமே இழிவா சொல்லவே இல்லை. அந்த கர்மத்தை ஓனர்ஷிப் பண்ணி ஐ அம் த கர்த்தா, ஐ அம் த போக்தா அப்படி சொல்றிய, அந்த கர்த்தா போக்தாவை எடு அப்படின்ற இதோட டீச்சிங் இம்பார்ட்டன்ட். கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது, நீ ஆத்மா. இந்த வேலை செய்யறது அனாத்மா. அதை ஓனர்ஷிப் பண்ணிட்டு அவஸ்தைப்படுறது வந்து ஈகோ ஃபெலோ. சரி, அந்த ஈகோ இருக்கானா விசாரிச்சுப்பார். அந்த ஈகோ யாருக்கு பிறந்தது? ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் பிறந்தது. அதுல ரமண மகரிஷி ஒரு கதை சொல்வார். அந்த கல்யாணத்துல வந்து ஒருத்தர் திருடன் உள்ள புந்துட்டான். உள்ள புந்து அந்த சம்பந்தி அந்த பொண்ணாத்துல போய் மிரட்டி, உங்க பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போயிடும், நான் பையனாத்துல இருந்து வந்திருக்கேன், நான் இந்த பாத்திரம் எல்லாம் கொடுங்க, இந்த பணம் எல்லாம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டான். பையன் வீட்டுல போய் அந்த பொண்ணு வரணும்னா அது ஒழுங்கா கொடுத்து நடத்தினா எங்களுக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். இப்படி டெய்லி கலெக்ட் பண்ணிட்டே இருந்தான். தொல்லை பொறுத்துக்கு முன்னாடி 2 பேரும் வந்தாங்க. சம்பந்தி, இவன் யாரு? ஆத்மாவும் கேட்கறது அனாத்மாவும் கேட்கறது, இவன் யார்? இவ தற்குறி பய, தப்பா பிறந்த பய. யாரு? அகங்கார. யுவர் பர்சனாலிட்டி
இண்டிவிஜுவாலிட்டி அப்படி சொல்றீங்களே, அது உன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இல்ல ஓய், அது தற்குறியா பிறந்தது. ஓகே, அது இரண்யகசிபு மாதிரி, நரகாசுர மாதிரி, கம்ச மாதிரி வதைக்க வேண்டிய விஷயம். புரியுதா? இல்ல உபயோகப்படுத்த வேண்டிய விஷயம். புரியுதா? அது எந்த இல்ல. ஒண்ணு பாடி மைண்ட் அதெல்லாம் அனாத்மா, அதையாவது ரெக்கக்னைஸ் பண்ணிக்கோ. புரியுதா? வேலை செய்யட்டும், அது விடு, ஃப்ரீயா விடு. ஆத்மா, நீ ஆத்மா புரியாத வரைக்கும் பாடி மைண்ட் எல்லாம் வேலை செய்யட்டும். அது கர்மஸ்வரூபம், ஒண்ணும் பண்ணாத. அது ஓனர்ஷிப் பண்ணாத. நான் பண்ணினேன் எந்து அப்படி பண்ணாத. இப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா சத்துவத்துக்கு வருவாய், மைண்ட் சத்துவத்துக்கு வரும். புரியுதா? அதனால இங்க சொல்றாரு, ஓகே, இதுல சந்நியாசம் 3 விதமான சந்நியாசம் இருக்கிறது. வித்வத் சந்நியாசம் இருக்கு, விவிதிஷா சந்நியாசம் இருக்கு, ஞான கர்ம சந்நியாசம் இருக்கு. கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, வித்வத் சன்னியாசி விவிதிஷா சன்னியாசி அவருக்கு பிடிக்கல, பாவம். ஏன்னா இப்ப எனக்கு முன்னாடி இருக்க சிஷ்யன் இருக்கான, அவன் வேலை செய்யணும். புரியுதா? வித்வத் சன்னியாசத்துக்கு முடியவே முடியாது. அவரும் எத்தனை பால் குடிச்சு எத்தனை இது குடிச்சாரோ தெரியாது, பாவம். அவ்வளோ கத்துறாரு. புரியுதா? எல்லாத்திலையும் சொல்லிட்டே இருக்கா, நீ ஆத்மாடா, நீ ஆத்மாடா, நீ அனாத்மா கிடையாது, ஒன்னும் தேரல. சரி, இவனை கர்மத்துல தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்துல போட்டு, ஆனா அவரு குரு எப்பவுமே தப்பு பண்ண மாட்டார். ஓகே, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது, குரு மிதிச்சு சிஷ்யன் சாக மாட்டான். புரியுதா? குருவோட விஷயம் அவ அம்மாவோட ரொம்ப கருணையானவன், ஈஸ்வரனோட கருணையானவன். புரியுதா? புரியுதா? ஏன்னா அம்மா மேக்சிமம் உனக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, ஈஸ்வரன் உனக்கு மேக்சிமம் குரு கொடுக்கலாம். அவருடைய மேக்சிமம் லிமிட்டட், ஈஸ்வரனுக்கு லிமிட்டட். இந்த குரு இருக்கிற ஒரே ஆளு தான் உன்னை தன்னை மாதிரி ஆக்க முடியும், உன்னை ஈஸ்வரன் ஆக்க முடியும், உன்னை பரபிரம்மன் ஆக்க முடியும். குருக்கு மாத்திரம் அந்த ரைட்ஸ் சிருஷ்டியில் அப்படி இருக்கு. ஈஸ்வரனுடைய பவுண்டரி என்னன்னா குரு கொடுக்க முடியும். அம்மாவோட பவுண்டரி என்ன பண்ண முடியும்? வயிறார சாப்பாடு போட முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். நல்ல சாப்பாடுக்கு போட்டு ட்ரெஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கு மேல என்ன பண்ணுவான்? உனக்கு துக்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, துக்கத்தை தீர்க்க முடியுமா? எந்த அம்மா கிட்ட போய் நான் துக்கமா இருக்குன்னு கேட்டா அவ வேற துக்கப்படுவான். நீ உன் துக்கம் தேவை இல்லாம அவளுக்கு வேற ஒரு எக்ஸ்ட்ரா துக்கம் வரும். என் பொண்ணு பையனுக்கு இப்படி துக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது முடியாது. புரியுதுல? அப்போ இங்க 3:18 சொன்னாரு, அசக்தா நீ கர்ம பாராப்தி நோ புருஷா. நீ கொஞ்சம் நீ கர்மத்தை பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சுக்கோ. இங்க சங்கரா என்ன சொல்றாருன்னா ஸ்ருதி வாக்கியத்தை எடுத்துக்கிறார், ஸ்மிருதி வாக்கியத்தை எடுத்துக்கல. பிக்ஷான் சரதி, நீ சந்நியாசம் எடுத்துட்டு தான் ஆகணும். அப்ப வித்வத் சன்னியாசினா யாஜ்ஞவல்யர், விவிதிஷா சன்னியாசினா நச்சிகேதன், ஞான கர்ம சன்னியாசினா ஜனகர். நீ ஜனகர் மாதிரி எல்லா வேலையிலும் இருந்தும் கூட நீ வேலை இல்லாம நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாரு. அதனால இங்க பாரு அர்ஜுனா, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. நான் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. 3 லோகத்துல செய்ய வேண்டிய கர்மா ஒண்ணு கூட இல்லை. ஆனா நான் ஓயாம வேலை பண்ணிட்டு இருக்கேன். பாரு, நீ வேலை பண்ற, ஏன் இது பண்ற? பிகாஸ் எனக்கு எதுலயும் சம்பந்தம் கிடையாது. ஓகே, அவ்யக்தாத் அவ்யக்தம் நான். ஓகே, நான் பரமேஸ்வரன் நான். ஓகே, அதனால எனக்கே இது கிடையாது அப்படி சொல்றாரு. அதனால பூர்வ பக்ஷிக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம். நான் இவ்வளவு கர்மா பண்ணினா கூட கர்த்தாரம் அபி அகம் அகர்த்தாரம். நான் கர்த்தாவா இருந்து வேலை செஞ்சாலும் நான் அகர்த்தா அபோக்தா, நான் ஒன்றும் பண்ணுவதில்லை. வை பிகாஸ் அகம் அவ்யயம், நான் அழியாதவன், நான் மாறுதலற்றவன், அசம்சாரி. நான் அசம்சாரினாச்ச மாம் வித்தி, நீ தெரிஞ்சுக்கோ. அதனால சொல்றது. அதனால உன்னுடைய இறுதி கர்மத்தினுடைய இறுதி நிலை, உன்னுடைய இறுதி நிலை மைத்ரேயி வழியா போறியா, யாஜ்ஞவல்கிய வழியே போகிறியா, இல்ல ஜனகர் வழியா போக போறியா? யத்யபி மயா சம் வியவகாரேன. ஓகே,
இங்க பாரு, கடைசியில சொல்றேன், இப்ப முடிச்சுடு, 5 நிமிஷம் முடிச்சுடுவான். என்ன இப்பயாவது காது கொடுத்துக்க. சிருஷ்டி ஒண்ணு இல்லடா, இருந்தா தானே நீ கர்மம் பண்ற, அது பண்ற, அதெல்லாம் பண்ணணும். அதனால எத்யபி மாயா சம் விவகாரின, இதெல்லாம் மாயாவோட ட்ரிக்கி. அந்த கலைடாஸ்கோப் ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஒரு வலையெல்லாம் போட்டு இப்படி ஒண்ணு பாப்போமே, பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த பாத்தீங்கன்னா டிசைன் டிசைனா வரும், அம்பிட்டு போய் சும்மா வானவில் வருது இல்லையா, அதுக்கு எத்தனை கலர்? 9 10 7. 8 எழுதுனா டீச்சர் அப்படியே அடிச்சு போடுவா. அது உண்மையா பொய்யா? எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸா? நான் எக்ஸிஸ்டன்ஸ். நான் எக்ஸிஸ்டன்ஸ் 9 சொன்ன 11 சொன்ன, நீ வர வர நீ பரீட்சையில் ஒழுங்கா எழுதுறது. 7 கலர்ஸ் அம்புட்டு போய் அத ரசி. ஆனா அதுக்கு சத்தியத்தை கொடுக்காத, புரியுதா? இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, ஜஸ்ட் இக்னோர். இக்னோர். நீ அவஸ்தப்படாத, புரியுதா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்க, எவ்வளவு சிம்பிள். வேதாந்தம் வெரி சிம்பிள். இக்னோர் பண்ணிடணும். அந்த இக்னோர் பண்றதை இக்னோர் பண்ணாத தெரியாம பண்ணணும். அதுதான் நமக்கு எல்லாம் அப்படியே காட்டிடுவோம். அழுதாலும் அழுது காட்டுவோம், மாட்டிப்போம். நடிக்க தெரியாது. நல்ல நடிக்க தெரிந்தவன் வேதாந்தி, நடிக்க தெரியாத வேதாந்தி அடி வாங்குவான் ஒவ்வொரு ட்ரிப்பும். இந்த பக்கமும் போக முடியாது, அவன் சம்சாரியும் இல்லாம அசம்சாரியும் இல்லாம நட்ட நடுப்புல நிப்பான். இது ஜாக்கிரதா பண்ணுங்க. இங்க பாரு, நனி நிரோத நோத்பத்தி நபத்தோ நாதகா ந முமுக்ஷுர் ந வை முக்தா இத்யேஷா பரமார்த்ததா. கௌடபாதகாரிகே, புரியுதா? ஏ ஸ்திதி கிடையாது, லயமும் கிடையாது, சாதகனும் கிடையாது, சாத்தியம் கிடையாது, குருவும் கிடையாது, சிஷியனும் கிடையாது. புரியுதா? தஸ்மாத் அசக்தா சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன்ம பரமாப்னோதி புருஷா. இந்த விஷயத்தை நீ புரிஞ்சுனா அகம் கர்த்தாரம் அபி அகர்த்தாரம் அவ்யயம் அசம்சாரினாம் மாவித்தி. இத சரியா புரிஞ்சுண்டு உன்னுடைய ஸ்வதர்மத்தை பண்ணிண்டு அதுல பற்று இல்லாம நிஷ்காமியமா பண்ணினா நீ கூட என்ன மாதிரி ஆகும். புரியுதா? therefore தஸ்மாத் தஸ்மாத் அசக்தகா சததம் காரியம் கர்ம சமாச்சர. நல்ல வேலை செய், முன்னே விட இப்போ தீவிரமா செய். புரியுதா? அசக்தகோ ஹியா சரண்மனம் பரமாப்னோதி புருஷா. பரம் ஆப்னோதி புருஷா. நீ அந்த பரம புருஷனை பிரம்மத்தை அடைவாயாக. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. நீ கிருஷ்ணனை ஆராய்ந்தினா நீ கிருஷ்ணனா ஆக முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. மத்தது அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.